வருகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைக்கப்பட்டுவிட்டது. தற்போது எங்கள் கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்துள்ளது. டிபி ஸ்பீக்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் இப்போ அதிமுக திமுக இவங்களுடைய அரசியல் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இந்த கூட்டணி அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரியாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்டோபர் நவம்பர் அந்த மாதங்கள்ல பேசிட்டு இருந்தோம். என்ன காரணம் அப்படின்னா, அதிமுக என்டிஏ அப்படிங்கிற இந்த ரெண்டு பேருடைய கூட்டணி ரொம்ப சிறப்பா இயங்குது. பாஜக கூட தான் இதுக்கப்புறம் இவங்க கூட்டணியை தொடர போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படிங்கறது அப்பவே அமித்ஷா அவர்கள் அறிவிச்சுட்டாரு. ஆனா நாள் கடத்துறாங்களே தவிர இவங்க ரெண்டு பேரும் தாண்டி வேற யாருமே உள்ள நுழைங்க என்ன அது அப்படின்னு எல்லாருடைய பார்வையும் ஒரு பக்கம் திரும்பிச்சு. கரெக்ட் தானே? சோ இன்னொரு பக்கம் திமுகவினுடைய கோட்டையாக இருக்கு. திமுக தனிச்சு எல்லாம் போட்டிடுவாங்களா, அதுக்கு திராணி இருக்கா அப்படின்னு கேட்ட பொதுச் செயலாளரான எடப்பாடியார் அவர்களுக்கு அவங்க பதில் கொடுப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா பல தொகுதிகள்ல நாங்க யாரு அப்படிங்கறத நாங்க தனிச்சா நின்று போட்டியிட்டு காமிச்சிருக்கோம். ஆனா திமுக அவங்களுடைய கூட்டணி இல்ல அப்படின்னா தனிச்சா நின்று அவங்க யாரு அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. திராணி இருந்தா தனியா நிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. சோ அந்த அளவுக்கு கூட்டணி கட்சிகள் அப்படிங்கிறது திமுகவுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத அவங்க நோட்டீஸ் பண்ணும். அண்ட் அந்த நேரத்துல இருந்து அண்ட் ஒரு இப்போ இருந்த ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வரைக்கும் திமுகவினுடைய அந்த கோட்டையாக இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில ஓட்ட உடைச்சல் எதுவுமே இல்லை, ரொம்ப சிறப்பா இருக்கு, இயங்கிட்டு இருக்கு அழகா அப்படின்னு நினைச்சோம் இல்லையா? ஆனா அது மாறுபட்ட கோணம் அப்படியெல்லாம் கிடையாது. இதுக்கப்புறம் இருக்கு பாரு ஒரு ஃபயர் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு சூழ்நிலை டோட்டலாவே மாறி இருக்கு. ஃபுல்லா சொல்லணும், டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னா, விசிக காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேருமே திமுகவுக்கு சம பெரிய குடைச்சலை கொடுத்து நோண்டிட்டு இருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் எப்படி டேக்கிள் பண்ணுவாரு அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பெரிய சவாலா போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா டெப்தா பேசணும் அப்படின்னா, பாமக எங்க போகும் எங்க வரும்னு நினைச்சோம்ல, பாமகவும் அதிமுகவும் கூட்டணிக்குள்ள சேர்ந்துட்டாங்க. சீரியஸ்லி இது யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆக்சுவலி இது வருவாங்கன்றது தெரியும், பட் இன்னும் நாள் கடத்துவாங்க அப்படிங்கறத எதிர்பார்த்தோம். ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயம் சிறப்பா முடிஞ்சுதான். என்ன தெரியுமா, நாங்க தொகுதி பங்கீடுகள் அப்படிங்கறதே முடிச்சிட்டோம், எல்லாத்தையுமே பேசியாச்சு, எல்லாத்தையுமே ஃபைனலைஸ் பண்ணியாச்சு, சீக்கிரமா நாங்க அறிவிப்போம் அப்படிங்கறத எடப்பாடியார் அவர்கள் சொல்றாரு. இது ஒரு அரை மணி நேர சந்திப்பு தான், இது அபிஷியலான ஒரு மீட் அப்படிங்கறத தாண்டி சும்மா ஒன்னு ஒப்புக்கு சப்பானியா ஊடகங்களுக்கு தெரியணும், மக்களுக்கு தெரியணும் அப்படின்னு நிகழ்த்தப்பட்ட இந்த ஒரு மீட்டிங் அப்படிங்கிறது வெறும் அரை மணி நேரம் மட்டும்தான். போறாங்க, சந்திக்கிறாங்க, கூட்டணிங்க நாங்க கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு செய்தியாளர்களை கூப்பிட்டு டபக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் அறிவிப்பு அப்படிங்கறத கொடுக்குறாங்க. சோ இந்த இடத்துல எல்லாரும் யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இவங்களுடைய கூட்டணி அப்படிங்கிறது இன்னைக்கு திடீர்னு அரை மணி நேரத்துல முடிக்கப்பட்டதா அப்படின்னா கிடையாது. இது ரொம்ப நாட்களாகவே சைலண்டா, யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்கும் பெருசா போகக்கூடாது, நமக்குள்ளவே பேச்சுவார்த்தை அப்படிங்கறத முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிறப்பா ரொம்ப மெல்லமா இயக்கி வந்த ஒரு இயற்கையான இயக்கம் இது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஃபைனலா பாமக மொத்த மதிப்பிக்கா அன்புமணி ஓகே, ராமதாசுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கதான் ஒரு குடைச்சல். அன்புமணி வந்துட்டாரு, அப்வியஸ்லி அவர் வராரு, நான் இணைஞ்சுறேன், இதுக்கப்புறம் என்னுடைய முழு வேலைகளும் நான் ஈடுபடுவேன், எறும்பா ஈயா கொசுவா வேலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எடப்பாடியார்ல இருந்து ஆரம்பிச்சு எங்களுடைய கூட்டணிகள் எல்லாரும் சேர்ந்து உழைப்போம் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் ராமதாஸ் அவர்களுடைய அந்த முடிவு என்னவாக இருக்கும்? தமிழக வெற்றி கழகம் போறதாக ஒரு டாக் இருக்கு, இதெல்லாம் உண்மையா தீபிகா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்வியஸா ஒரு 100% ஆமா அப்படின்னா சொல்லிட முடியாது. இவர் திமுக பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் தான் கொஞ்சம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. ஆனா அவர் திமுக போனாருன்னா கன்ஃபார்மா சொல்றேன், அங்க விசிகா ஒரு பெரிய அளவுல ஒரு பிரச்சனை பண்ணும், பயங்கரமா நடக்குவாங்க. ஏன்னா இவங்களும் சேர்ந்துட்டாங்கன்னா ரெண்டுமே சூப்பரா போகும், ஒன்னும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு மேபி திமுக திங்க் பண்ணி ராமதாஸ் அவர்கள் எப்படியாவது கூட இயக்கத்துல கொண்டு போகணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா, விசிகாவுக்கு வரக்கூடிய அந்த ஓட்டுகள் என்ன ஆகும் அப்படின்னா, இவர் எதுக்கு அங்க போய் சேர்ந்தாரு அப்படின்னு அங்க இருக்கிற வன்னியர்கள் இருக்காங்க இல்லையா, இவர்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது சதறி இங்க உங்க பையனை தோக்கடிக்க ஏன் நீங்க அங்க போயிட்டு அவரு கூட எல்லாம் அவங்க கூட எல்லாம் இருக்கிறீங்க, நோ வே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஓட் அப்படிங்கிறது இங்கேயும் இறங்காம மேபி இப்படி ஜம்ப் பண்ணி
அன்புமணி அவர்களுக்கோ இல்ல விஜய்க்கோ ஸ்பிளிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், மிக மிக அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த சினாரியோஸ் புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து மேபி பாசிட்டிவாகவும் போலாம். ஓகே, இவர் அங்க போயிட்டாரு, இவங்களுடைய ஓட்டு விசிகாக்கு வரக்கூடிய ஓட்டு வரட்டும், அதே மாதிரி வன்னியர்களுடைய ஓட்டை வச்சு நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு திமுக ஒரு கணக்கு போட்டுச்சு அப்படின்னா அந்த கணக்கு சரி. ஆனா அது கணக்கு நிறைவேறுமா அப்படிங்கிறதுலதான் ட்விஸ்டே இருக்கு. சோ எப்படி பார்த்தாலுமே விசிகா வந்து கொஞ்சம் அழுத்தம் காமிக்கும். என்ன காரணம்? இவங்களுக்கு சீட்டு கொடுக்கலாமா, அவங்களுக்கு சீட்டு கொடுக்கலாமா, இவங்களுக்கு எத்தனை சீட்டு, அவங்களுக்கு எத்தனை சீட்டு அப்படிங்கிற பஞ்சாயத்து வரும்போது ஏற்கனவே வந்து நிக்கிற இடத்துல 2 தொகுதி 3 தொகுதியும் கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கேயே வெற்றி வாய்ப்புகள் அப்படிங்கிறதையும் முடக்கப்படும். சோ இப்ப இவங்க நிக்க போற தொகுதிகள்ல இவங்களும் போட்டிக்கு வந்தாங்க அப்படின்னா அங்க எப்படி நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். சோ பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அப்படிங்கிறது இப்போ திமுகவுக்கு இருக்கு. பிரச்சனையாவே இருக்கே அப்படின்னு சொன்ன அதிமுகவினுடைய கூட்டணி அப்படிங்கிறது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு சீர்நிலைக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இப்போதைக்கு பேலன்ஸ் இருக்கிற ஓபிஎஸ் ஆகட்டும், டிடிவி தினகரன் ஆகட்டும், சசிகலா ஆகட்டும், இவர்களை கண்டிப்பா அமித்ஷா அவர்கள் ஒருங்கிணைச்சு என்டிஏக்குள்ள கொண்டு வந்துருவாரு. ஆனா ஓபிஎஸ் கொஞ்சம் சிக்கல் தான். ஏன்னா அவருக்கு என்டிஏக்குள்ள வரணும் அப்படிங்கறத தாண்டி எனக்கு ரெட்டையில சின்னம் வேணும், அந்த சின்னத்துக்குள்ளதான் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏக்கமா ரொம்ப தீரமா பேசிட்டு இருக்காரு. பட் டிடிவி அவர்களும் சரி, அவரும் சரி, டிவிக்கே போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சோ இது எல்லாமே ஒரு மாதிரி இருக்கு அவங்க 3 பேரும். பட் ஒரிஜினலா தேமுதிக அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா லாஸ்ட் எலெக்ஷன்ல இவங்க கூட இல்ல அப்படின்னாலும் இந்த வாட்டி சீட்டு பத்தி தான் கொஞ்சம் பிரச்சனை பஞ்சாயத்துன்னு போகுது. ஸோ இதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி இந்த டீலிங்ஸ் எல்லாம் இப்ப எப்படி பாமக கூட போச்சோ அதே மாதிரி அதிமுக பயங்கரமான டீலிங்ஸ் எல்லாம் பேசி இப்ப எதையுமே பெரிய அளவுல கொண்டு போகாம சுமூகமா முடிச்சிடலாம் அப்படிங்கறத பிளான் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஓகே ஆயிடுச்சு. ஆனா ஒரு வாரத்துக்கு, ஒரு வாரம் கூட இருக்காது, ஒரு 3-4 நாள் முன்னாடி, அதாவது கேப்டன் அவர்களுடைய இறந்த நாள் இருக்கு இல்லையா, அன்னைக்கு பேசும்போது கூட என்னுடைய தொண்டர்களுடைய ஆசைப்படி அவங்க எந்த கட்சியில இணையலாம், கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த வெற்றி கூட்டணியில தான் நம்மளுடைய கட்சி இணையும் அப்படின்னு சொல்லி பிரேமலதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அது 100% உண்மையான்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் தாண்டி அவர்களுடைய செல்ஃபிஷ்னஸ் அண்ட் அவங்க கட்சியினுடைய வளர்ச்சி, அவங்க இவங்க கூட இருந்தா வின் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸையும் நல்லா அலசி ஆராய்ஞ்சுதான் இந்த கூட்டணி அப்படிங்கறத அறிவிப்பாங்க. ஆனா 100% கன்ஃபார்மா அதிமுகவாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் மாற்றுக்கிறது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப வரப்போற ஜனவரி 9ஆம் தேதி அன்னைக்கு கடலூர்ல ஒரு பெரிய மாநாடு அப்படிங்கறத தேமுதிக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாநாட்டு திடல்ல நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. இன்னும் 2 தினங்களே இருக்கு. ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இவங்க எல்லாரும் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிரச்சாரம் அப்படிங்கிறது சூடு பிடிக்க ஸ்டார்ட் ஆயிடும். நிறைய கண்டென்ட் வரும், ஜாலியா பார்த்து ரசிக்கலாம். என்ன நடக்கும் அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். என்னன்னாலும் இப்ப திமுகவுக்கு ஒரு பெரிய குடைச்சல், காங்கிரஸ் வந்து ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படிங்கிறது ஒரு குடைச்சல், 32 தொகுதிகள் எங்களுக்கு வேணும்னு சொல்றதோ அண்ட் 2 MP சீட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்றதோ, இந்த மாதிரி பல குடைச்சல் அப்படிங்கறத அவங்க கொடுக்குறாங்க. ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும் அப்படின்னாங்கனாவே திமுகவுக்கு இது ஒரு பெரிய இடியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணுவார் முதலமைச்சர்? இது மட்டும் இல்லாம சீனியர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரும் குற்றச்சாட்டா திமுகவுல போகும். இந்த சூழல்ல இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். எப்படி தான் அவங்க மேனேஜ் பண்ணுவாங்கன்றத பொறுத்து இருந்து பார்ப்போம். என்ன நடக்கும், யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் போகும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான ஒரு டாபிக்ஸாவும் இருக்கு. எல்லாத்தையும் ஓவராலா பேசியிருக்கேன் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல எது மிஸ் பண்ணமோ அதையும் கவர் பண்ணிடுவோம். ஓகே, இவ்வளவு நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்கால நிகழ்வுகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.